Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம previous year question papersல இருந்து 1 mark questions வந்து solve பண்ண போறோம். ஸோ இந்த 1 mark questions வந்து நம்ம இப்போ ஒரு 10 1 mark questions வந்து பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்க half yearly எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ அடுத்தடுத்த சாப்டர்ஸும் வந்து நம்ம பார்ப்போம். எந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு பிஒய்க்யூஸ் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ எந்த சாப்டருக்கு மெஜாரிட்டியாக கமெண்ட்ஸ் வருதோ அந்த சாப்டர் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 1 mark questions of integrals வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம சால்வ் பண்ணக்கூடிய எல்லா சம்ஸுமே வந்து எல்லாமே லாஸ்ட்டு 10 years பேப்பர்லேருந்து எடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். அண்ட் 1 mark questions வேணுமா, கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் வேணுமா, 5 mark questions, இது என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக சால்வ் பண்ணணும் அப்படின்றதும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் 1/x to the power 3/4 dx is equal to அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து x to the power n dx இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணோம். x to the power n+1/n+1 வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இது வந்து x to the power -3/4 dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். x to the power -3/4 + 1 வரும். -3/4 + 1 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இது வந்து -3/4 + 1 சால்வ் பண்ணோம் அப்படின்னா x to the power 1/4ன்னு வரும் by 1/4. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 4 into x to the power 1/4 plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டெக்ரல் 5 to the power x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இதுக்கு. ஸோ இன்டெக்ரல் a power x dx இது வந்து நம்ம பார்த்துருக்கோம், லெசனில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ a power x into 1/log a plus c வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே ஏ இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து 5 வந்து இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதுவோம், 5 to the power x into 1/log 5 plus c அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இட் வில் பி ஆப்ஷன் சி. இன்டெக்ரல் e power 5 log x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியுமா, என்ன தெரியும், இன்டெக்ரல். ஸோ தேர்ட் கொஷின் வந்து பார்த்தோம்னா, இன்டெக்ரல் e power 5 log x dx is equal to அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ e power log a will be a, ஏன்னா ஈயும் லாகும் வந்து போயிடும். ஸோ we have a. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் e power 5 log xன்னு வந்து கொடுத்துருக்காங்க dxன்னு. ஸோ இங்கே e power 5ன்னு வந்து இருக்கா. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், இது வந்து n log m ஃபார்மில் இருக்கா இதை. ஸோ ஃபஸ்ட் இதை மாற்றிக்கோங்க, இதை வந்து e power log x to the power 5ன்னு வந்து வந்துடும். இப்போது இது வந்து என்ன ஆகிடுது, ஈய லாகும் போயிடுமா. ஸோ இன்டெக்ரல் x to the power 5ன்னு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா x to the power n ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். 5 + 1/5 + 1 plus c. ஸோ இட் வில் பி x to the power 6/6 plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி ஆப்ஷன் பி. f dash of x is equal to x plus 1/x then f of x is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. f dash of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x plus 1/xன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ f of x வந்து கேட்டிருக்காங்க, எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் f dash of x வந்து பண்ணால் நம்மளுக்கு f of x வந்து கிடச்சிரும். அதாவது இன்டெக்ரல் x plus 1/x dx வந்து நம்ம பண்ண போகிறோம். இதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துங்க, இன்டெக்ரல் dx ப்ளஸ் இது 1/x, இது வந்து dx/x ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா x²/2 வந்துடும், ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும், ப்ளஸ் சி வந்து வரும். அண்ட் திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இன்டெகிரேஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வந்து என்னது, இட் இஸ் அப்படியே இன்வர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன். ஸோ இங்கே ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் அப்படின்றது வந்து பார்ப்போம். இட் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் முடிஞ்சிருச்சு, ஃபிஃப்த்து கொஷின் பார்க்கலாம்.
ஸோ ஃபிஃப்த்து கொஷனில் வந்து பார்த்தோம்னா இன்டெக்ரல் sec x by sec x minus tan x dxன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா sec x ப்ளஸ் tan x-ஐ மல்டிப்ளை பண்ணுறோம் எங்கே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு பக்கத்துலேயுமே. ஸோ அப்போ sec x வரும் இன்டூ secant x ப்ளஸ் tan x-னு வரும் பை sec x மைனஸ் tan x dxன்னு வந்து வரும். இங்கே வந்து என்ன வரும் secant x plus tan x ஏன்னா மல்டிப்ளை போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை sec x plus tan x பண்ணுறேன். ஸோ இங்கே இன்டெக்ரல் இங்கே secant x இன்டூ secant x plus tan x வரும் பை இது வந்து a plus b இன்டூ a minus b ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ secant x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் tan x ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே மேலே நியூமரேட்டரில் secant x உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் sec ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் secant x tan xன்னு வந்து நம்மளுக்கு வரும். டினாமினேட்டர் பார்த்தோம்னா sec ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் dxன்னு வந்து வரும். ஸோ இது வந்து என்னது திஸ் இஸ் ஃபார்ம் இது வந்து ஃபார்முலா நம்ம 10th வந்து படிச்சிருப்போம் ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ 1 வந்து வரும் அண்ட் இங்கே sec ஸ்கொயர் இப்போ வந்து ரிமைனிங் என்ன இருக்கும் sec ஸ்கொயர் எக்ஸ் dx வரும். பிரித்து எழுதிக்கிறேன் இன்டெக்ரல் secant x இன்டூ tan x dxன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். secant xோட இன்டகிரேஷன் இஸ் tan x வந்துடும் ப்ளஸ் secant x tan x வந்து ப்ளஸ் secant x ப்ளஸ் சின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஆப்ஷன் secant x plus tan x plus c ஆப்ஷன் B தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கிற மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஷின்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டெஃபினட் இன்டெக்ரல் கொஷின் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா secant ஸ்கொயர் இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் tan xன்னு வந்து வரும். இங்கே வந்து என்ன இருக்குது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் பை பை சிக்ஸ்னு இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் பை பை சிக்ஸ் லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெஃபினட் இன்டெக்ரலில். ஸோ 0 to பை பை சிக்ஸ் லிமிட் வந்து அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து sec ஸ்கொயர் எக்ஸு இன்டகிரேட் பண்ணோம்னா tan x வந்துடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் பை பை சிக்ஸ் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் போடுவோம். எக்ஸு தான் இருக்குது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். 1 வந்து டினாமினேட்டர் போடலாம் அது போடலனாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ இங்கே இதை வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து tan பை பை சிக்ஸ் மைனஸ் பை பை சிக்ஸ் வந்துடும் அண்ட் இது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் tan 0 மைனஸ் பை பை சிக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து tan 0 tan இங்கே வந்து tan 0 வந்துடும் மைனஸ் tan மைனஸ் பை பை சிக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து tan 0 0 ஆகிடும் மைனஸ் tan ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் tan எக்ஸ். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் tan பை பை சிக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ tan பை பை சிக்ஸ் இஸ் tan 30. ஸோ விச் இஸ் 1/√3. ஸோ 1/√3 வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க cot θ இன்ட்டு cosec ஸ்கொயர் θ d θன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம் இங்கே வந்து cot θன்னு இருக்குல்ல அதை வந்து நான் டீன்னு வந்து எடுத்துக்கிறேன். புட் cot θ ஈக்குவல் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா cot θவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosec ஸ்கொயர் θன்னு வந்துடும் ஈக்குவல் டு dt பை dθ அப்படின்னு வந்து வரும். ஸோ நான் அந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு cosec ஸ்கொயர் θ இன்டூ dθ ஈக்குவல் டு மைனஸ் dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்படியே டி வேல்யூவும் மாற்றியும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து இதை மாற்றி எழுதிட்டு திருப்பியும் θலேயே கன்வெர்ட் பண்ணி எழுதியும் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது when θ is equal to பை பை 2 அப்போ வந்து டி வந்து என்னது cot பை பை 2 cot 90 0 வந்து வந்துடும். அடுத்தது when θ equal to பை பை 4 t வந்து இட் இஸ் cot பை பை 4னு வந்துடும். cot பை பை 4 இஸ் 1.
ஸோ அப்போனா என்னோட டீட்டா வேல்யூ π/2 இருக்கும் போது t வந்து 0 இருக்கு. நான் இங்கே எழுதிக்கிறேன் இன்டெக்ரல். ஸோ இங்கே வந்து என்ன வரும், π/2 இருக்கிற இடத்துல நம்ம வந்து 0 போடணும், π/4 வந்து 1 போடுறோம். ஸோ இட் வில் பி 1 2 0 அண்ட் t மைனஸ் dt வந்து இப்படி வந்துடும். ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா t²/2 அண்ட் லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம்னா 0 மைனஸ் 1/2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும், விச் இஸ் அண்ட் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ இட் வில் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/2 விச் இஸ் 1/2. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 1/2 வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, e⁻2x + x dxன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் லிமிட் வந்து 0 to 4ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ e⁻2x dx ப்ளஸ் x dx வந்து வரும் அண்ட் 0 to 4 லிமிட் இங்கேயும் வரும் அண்ட் 0 to 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ e⁻2x இன்டெகிரேட் பண்ணோம்னா e⁻2x வரும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் போடணும். ஸோ 2 அண்ட் லிமிட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் 0 to 4 ப்ளஸ் இங்கே வந்து x²/2 வந்துடும், 0 to 4 வந்து லிமிட் வந்து வரும். ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், e⁻2 into 4 பண்ணால் 8/2 வரும் மைனஸ் e⁻0/2 வந்துடும். இது ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சா. ப்ளஸ் இங்கே வந்து 16/2 வரும் மைனஸ் 0/2 0 வந்துடும். ஸோ இப்போ இங்கே 1/2 காமனாக வெளியில் எடுத்துடுறேன். அப்போ e⁻8 மைனஸ் e⁻0 வரும் ப்ளஸ் இதை சால்வ் பண்ணோம்னா எனக்கு வந்து 8 வரும். அண்ட் இங்கே வந்து இது e⁻0 is 1. ஸோ அப்போ 1 இங்கே 1/2 இங்கே e⁻8 மைனஸ் 1 ப்ளஸ் 8ன்னு வந்து இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா e⁻8 மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே 1 இருக்குது. ஸோ இன்ட்டு 2 பண்ணால் 16 வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் அண்ட் பை 2 அண்ட் திஸ் இஸ் e⁻8 ப்ளஸ் 15/2. ஸோ இதான் வந்து ஆன்சர் அண்ட் இது வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x² dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3 வெளியில் வந்துடும். இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணும் போது x³/3ன்னு வந்து நம்மளுக்கு வரும். லிமிட் வந்து 0 to aன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 அண்ட் 3 வந்து கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ 3/3 வெளியில் வந்துடும் அண்ட் இங்கே வந்து x³ இருக்கும் அண்ட் a to 0 to a. ஸோ இது இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சா. ஸோ a³ மைனஸ் 0 ஆன்சர் வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் டு 8ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ a³ வில் பி ஈக்குவல் டு 8. அப்போ வந்து கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா a வேல்யூ வந்து இட் வில் பி 2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த லாஸ்ட் சம் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். எனக்கு வந்து இந்த சம்மோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் ஆன்சர்ஸை வந்து கொடுங்க. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.